ஸோ ஹே கைஸ், வணக்கம், வெல்கம் டு சேனல். ஸோ உங்களுக்காக பார்த்தீங்கன்னா டியூக் 200 வெர்சஸ் டியூக் 250 தாங்க எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ இந்த ரெண்டு பைக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. லுக்கை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க 2024 அப்டேட்டில். ஸோ டியூக் 250க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 390யோட அதே லுக் பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கலர் வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 கலர் வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி பிளாக் கலர். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் அண்ட் ப்ளூ கலர். ஸோ கேடிஎம் பார்த்தீங்கன்னா 200, 250, 390 அப்படின்னு 3 பிரிச்சு வச்சிருந்தாங்க. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 250 எடுக்க வரவங்க 200 பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன், ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் லுக்கில் இருந்துச்சு போன ஜென்ரேஷனில். ஸோ பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். டியூக் 200 டியூக் 250 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 to 45,000 பார்த்தீங்கன்னா அதிகம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூக் 200 எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கேடிஎம் கிளவரா டியூக் 250 பார்த்தீங்கன்னா லுக்கை சேஞ்ச் பண்ணிட்டாங்க, 390 லுக்கு. ஸோ இந்த லுக்குக்கு பேர் பார்த்தீங்கன்னா பூமர் இல்லை பூமராங். ஸோ இந்த லுக்குக்கு பேர் பார்த்தீங்கன்னா பூமராங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 390லேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 390 வாங்குற அளவுக்கு காசு இல்லை, ஆனால் அந்த லுக் எனக்கு வேணும் அப்படின்னா ஸோ 250 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஆப்ஷனாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பைக்கு கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ இதனுடைய ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,80,000 அபோவ் வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2,50,000 அபோவ். ஸோ அரௌண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 to 35,000 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆகும். ஸோ நம்ம ரிவ்யூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து பேக் ஒரு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு ஓவர்வியூவாக பார்த்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜின் பற்றி பார்ப்போம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பைக்கை ட்ரைவ் பண்ணி பைக்கோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃப்ரண்ட்லேருந்து பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ரியர் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா 17 inch வீல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 250லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ரியர் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா 17 inch வீல் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் டயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சேம் டயர்ஸ் 110 செக்ஷன், ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 செக்ஷன். ஸோ சேம் பார்த்தீங்கன்னா 250லையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பிரேக்கிங். ஸோ பிரேக்கிங் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா 250ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல 320 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 240 mm டிஸ்க். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல 300 mm டிஸ்க் அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 230 mm டிஸ்க். ஸோ டுவல் சேனல் ஏபிஎஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே வந்துருது. அண்ட் சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது ரெண்டு பைக்லையுமே சேம் சஸ்பென்ஷன். ஸோ ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 43 mm WFX அப்சைட் டவுன் ஃபோர்க்கு அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோஷாக் WFX சஸ்பென்ஷன். ஸோ ரெண்டு பைக்லையுமே பார்த்தீங்கன்னா சேம் சஸ்பென்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பைக்கோட சீட் ஹைட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 820 mm, நான் பார்த்தீங்கன்னா 5.6 feet. நான் அப்படி நின்று அப்படின்னா பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக இருக்குது இந்த பைக்கு. ஸோ நீங்கள் என்னோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா கணக்கில் வச்சு நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800 mm தான். ஸோ 250 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800 mm தான் வரும். இன்னுமே பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் கொஞ்சம் ஷார்ட் ரைடராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 200ஓட பார்த்தீங்கன்னா 250 இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே நான் சீட்டை விட்டு மேலே பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நிற்கிறேன். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பைக் இருக்குது. அண்ட் ஃபியூல் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 லிட்டர் கெப்பாசிட்டியில் டேங்க் கொடுக்குறாங்க 250ல. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13.3 லிட்டர் கெப்பாசிட்டியில் டேங்க் கொடுக்குறாங்க. அண்ட் ஃபியூல் எஃபிஷியன்சி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 200 அப்படிங்கிறது உங்களுக்கு 36 வரையும் எதிர்பார்க்கலாம் நீங்கள் ஹைவேல. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 அப்படிங்கிறது மேக்ஸிமம் 30. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா போக வாய்ப்பே இல்லை நீங்கள் ஹைவேலையாக இருந்தாலும் சரி. ஸோ நெக்ஸ்ட் கன்சோல் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பைக்லையுமே உங்களுக்கு 5 inch TFT டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பில் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 250 பில் குவாலிட்டி இன்னுமே பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேங்க் உங்களுக்கு மெட்டல்லே கொடுத்துட்டாங்க. இந்த சைல் விங்லெட்டோட பிளாஸ்டிக் குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா இன்னுமே அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிளாஸ்டிக் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பிளாஸ்டிக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேங்க் குவாலிட்டி இன்னுமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணி மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பைக்கோட இன்ஜின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 248cc லிக்விட் கூல்டு 4-stroke இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 200 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 199cc சேம் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 bhp ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் 25 Nm டார்க் இருக்குது. ஸோ அந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் 25 bhp அண்ட் 19.3 Nm டார்க் இருக்குது. ஸோ பவர் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 bhp அண்ட் 5 Nm டார்க் பார்த்தீங்கன்னா வேரியஸ் ஆகும். ஸோ நல்ல பவர்ஃபுல்லான பைக் வேணும். அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 390 வாங்குற அளவுக்கு காசு இல்லை, ஆனால் 390 லுக் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ 250 போகலாம். ஆனால் எனக்கு அந்த லுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இதை விட ஒரு 40,000 கம்மியாக இருந்தால் ஓகே அப்படின்னா நீங்கள் 200 போகலாம். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இன் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த 250 பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 250cc செக்மெண்ட்ல நேக்கட் செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு அழகான பைக் இருந்தால் கமெண்ட் பண்ணிட்டு போங்க மறக்காம. அண்ட் இந்த பைக்கோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ 250 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 162.3 kg அண்ட் 200 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 159 kg. ஸோ பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லைங்க, 3 kg தான் பார்த்தீங்கன்னா இந்த பைக்குக்கும் இந்த பைக்குக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட் ஹைட் கம்மியாக இருக்கிறதுனால இந்த பைக் வந்து நல்லாவே பார்த்தீங்கன்னா உங்களால் கம்ஃபர்ட்டாக உட்கார முடியுது. ஸோ சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் ஷார்ட் ரைடராக இருக்கீங்க அப்படின்னா 200 பார்த்தீங்கன்னா
நீங்கள் பைக்கை டிரைவ் பண்ணி அதுக்கப்புறம் வாங்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அண்ட் லைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்இடி செட்டப் தான். 200, 250 ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி எல்இடி செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நைட்டில் ட்ரைவ் பண்ணீங்க அப்படின்னா எல்இடி விசிபிலிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ட்ரைவ் பண்ணுற வாய்ப்பு கிடைக்கல. ஸோ இந்த 2 பைக்கையும் ட்ரைவ் பண்ணி வீடியோ பண்ணணும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம முடிச்சிக்கலாம். ஸோ நம்ம ஐடியில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ரிலேட்டட், பைக்கிங் ரிலேட்டட், சேலஞ்ச் ரிலேட்டட்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம சேலஞ்ச் பண்ணியிருக்கோம்ல அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. ரொம்ப நல்லா இருக்கும். சரி, ஓகேங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பை.